ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா உருண்டை குழம்பு. இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு பருப்பு அரைப்போம். 2 மிளவத்தை கிள்ளி போட்டிருக்கேன். 150 கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடணும். 1 ஸ்பூன் பச்சை அரிசியும் அதோடு சேர்த்து ஊற போட்டுக்கிடணும். வெறும் பருப்புனா வலுவலுப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூனு மட்டும் போட்டால் கொஞ்சம் பிறுபிறுப்பு தன்மை இருக்கும். உப்பு தேவைக்கானது போட்டுக்கணும். இப்போ அதை பிறுபிறுன்னு நம்ம அதை அரைச்சிட்டு வரோம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பல்லாரியும் பொடிசாக அரைஞ்சிருக்கேன். ஒரு 10 பொடி வெங்காயம் பொடிசாக நரைச்சி அதில் மாவில் போட்டு கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த இருக்க மாவை நல்லா உருண்டை உருட்டி பிடிச்சி வச்சுக்கணும். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். பொடி வெங்காயம் ஒரு 10 காணும், கருவேப்பிலை சிறிதளவு, அதை நல்லா வதக்கணும். தக்காளி ஒரு தக்காளி பொடிசாக அரைஞ்சிக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். புளி கரைசல் அதில் கரைச்சி அதில் ஊற்றணும். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தேவையான உப்பும் போட்டுக்கிடுங்க. சிறிதளவு மஞ்சத்தூள். அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்குது. சிறிதளவு காயப்பொடி. நல்லா குழம்பு கொதிக்கும்போது இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போடணும். இப்போ அது நல்லா வேகணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேங்காய், ஜீரகம், வெங்காயம் நல்லா மையாக அரைச்சி அந்த குழம்போட கொதிச்ச பிறகு நல்லா போட்டுக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டால் உருண்டை நல்லா வெந்துடுச்சு. உடையாமல் இருக்குது பாருங்கள். இப்போ 2 கொதி வந்தோடனே மல்லி இலை போட்டு இப்போ நம்ம தாளிச்சு பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் 2 ஸ்பூன் கலந்த உளுந்தம் பருப்பு போட்டு ஒரு வத்தலும் 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை குழம்பும் அரைக்கிற கடைசியில் வச்சு சாப்பிட்டா இது 2 சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு